வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒசூர் மரபு சந்தையில ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வந்து நடந்துட்டுருக்கு. 4 வருடங்கள் முடிந்து 5வது வருடத்துல வந்து காலடி எடுத்து வச்சிருக்கோம். 5ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒசூர் மரபு சந்தையோட முக்கியமான நோக்கமே, எந்த ஒரு இயற்கை விவசாயம் தோய்வடைஞ்சிடக்கூடாது அப்படின்றது தான். அதனால தான் நம்ம இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியா பொருட்கள வாங்கி நம்ம சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியா பயன்பெறுறாங்க. நம்மளுடைய மரபு சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான அரிசி வகைகள், சிறுதானியங்கள், பாரம்பரிய உணவு வகைகள், அது மட்டும் இல்லாம இங்க மரபு விதைகள் எல்லாமே வந்து நம்ம காட்சிப்படுத்திட்டுருக்கோம். விற்பனைக்கு இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 5ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நாட்டு மாட்டு மோர் வந்து நம்ம குடுத்துட்ருக்கோம் இப்ப. அதுதான் நீங்க இப்ப பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஒரு கேள்விய மட்டும் நம்ம முன்னாடி வச்சுட்டே இருப்பாங்க. என்ன அப்டின்னா, ஏன் பாரம்பரிய அரிசிகளா இருக்கட்டும், சிறுதானியமா இருக்கட்டும், உணவுப் பொருட்களா இருக்கட்டும், ஏன் கொஞ்சம் விலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பதில் நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த 100 விவசாயிகள்ல ஒரு 7, 8 பேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இயற்கை சார்ந்த விவசாயங்கள் வந்து பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ, அந்த இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ற அந்த 7, 8 பேர்ல ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் மட்டும் தான் பாரம்பரிய அரிசி வகைகளா இருக்கட்டும், சிறுதானியங்களா இருக்கட்டும், இத வந்து பயிரிட்டு விளைச்சல் வந்து எடுப்பாங்க. ஸோ, இப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உற்பத்தி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ, உற்பத்தி கம்மியா இருக்கிறதுனால மட்டும் தான் நமக்கு வந்து விலை வந்து அதிகமா இருக்கு. இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த 100 விவசாயிகள்ல ஒரு 50 விவசாயிகள் இயற்கை சார்ந்த விவசாயம் வந்து நம்ம பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உற்பத்தி அதிகமாயிடும். அதற்கான விலையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க நம்ம மரபு சந்தையின் சார்பா எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து நம்ம குடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உறுதிமொழிய நம்ம எடுத்துக்கலாம். உணவை வழங்குவேன். மருத்துவமாக மக்களுக்கு உதவி புரிய அதற்காக செயல்படுவேன். கிடைக்கும் உணவு மருந்தில்லா மருத்துவமாக மக்களுக்கு உதவி புரிய அதற்காக செயல்படுவேன். இயற்கை வளங்களை பாதுகாக்க நான் பாடுபடுவேன். மேலும் அச்செயலை சமூகத்திற்கும் எடுத்துரைப்பேன். இயற்கை வளங்களை பாதுகாக்க நான் பாடுபடுவேன். மேலும் செயலை சமூகத்திற்கு எடுத்துரைப்பேன். ஆற்றலை கல்வி வகையினை குழந்தைகளுக்கு இயற்கை வேளாண்மை, நெசவு, அச்சு, மட்பாண்டம், ஓவியம் மற்றும் மரபு கலைகள், சிலம்பம், பரதநாட்டியம் போன்ற கலைகளில் ஏதேனும் ஒன்றை கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்று மனதார உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். ஆற்றலை தூண்டும் கல்வி முறையினை குழந்தைகளுக்கு மரபு தொழிலாளர் இயற்கை வேளாண்மை, நெசவு, அச்சு, மண்பாண்டம் செய்தல், ஓவியம் மற்றும் மரபு கலைகளான சிலம்பம், பறை இசை, மால்வீச்சு, பரதநாட்டியம் போன்ற கலைகளில் ஏதேனும் ஒன்றை கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்று மனதார உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். நம் மரபு வளர நம் உழவு. மரபு உணவுகளும் மரபு பொருட்களும் அனைத்து பார்த்தீங்கன்னா இங்க அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு.
இதுக்கு காரணம் இவங்களோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருப்பாங்க, நிறைய வியாபாரம் இருக்குது, எடுத்து ரொம்ப கைதாக இருக்கும். பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சில பேர். அடுத்ததாக இங்கே இருந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரக்கன்று ஒன்றுங்க வந்து நட்டு வளர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழ மரக்கன்று. பாருங்க பாருங்க சேர்த்து வளர்த்துருக்காங்க. கல்கூர் வந்து வார வாரம் கல்வி பழமே அதிகப்படுத்தி ஆரம்பிக்கிறோம். கிராமத்தில் சப்பாத்திகள் பழம் அழகா கொண்டு போய் அது 2 நாள் வேலை செய்யுங்களா, கண்டிப்பா 2 நாள் வேலை செய்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கல்கூர்ல இருந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல வேற பல ப்ராடக்ட் வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்க நிறைய வேணுங்க. இந்த மாதிரி வந்து டைரக்டா வந்து கிராமத்துல கொண்டு வர ஆளுங்க நமக்கு வேணும். ரொம்ப சிரமத்துக்கு விஷயம் வந்து செஞ்சுக்கிட்டே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்றும் நம்ம வாழிலே பஞ்சமே இல்லை. வளைந்து விட்ட பருவ பெண்கள் சும்மைக்கு குளிஞ்சு சும்மா பார்க்கிறியே தரையின் பக்கமா. வளைந்து விட்ட பருவ பெண்கள் தலை குனிஞ்சு சும்மா பார்க்கிறியே தரையில் பக்கமா. இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா. இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா. என் மனைக்கு வர காத்திருக்கும் நீயும் சொல்றம்மா. என் மூளைக்கு எதுவுமே இல்லை. ஒன்றும் நம்ம வாழிலே பஞ்சமே இல்லை. மூளைக்கு நேரிலே எதுவுமே இல்லை. என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. நன்றி.